நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047033531. அந்த வைகோ அவர்களின் நாடாளுமன்ற உரைகள் ஆங்கிலத்திலே தொகுக்கப்பட்டு இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் வைகோ நூலாக வெளியிடப்பட்டது. ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட அகிலேஷ் யாதவ் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டார். பல முன்னணி தலைவர்கள், தோழமை கட்சி தலைவர்கள் பலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றார்கள். தோழமை கட்சி என்கிற முறையில் நானும் அதில் பங்கேற்று அவரை வாழ்த்தியதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே அது குறித்து நான் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறேன். உயர்நீதிமன்றம் அவரை விசாரணைக்கு பின்னர் விடுவிக்க வேண்டும் என்று ஆணையிட்டிருப்பதாக தெரிய வருகிறது. அவர் ஒரு நெடிய பாரம்பரியமுள்ள அரசியல் கட்சியின் முன்னணி தலைவர்கள் ஒருவர். சட்டமன்றத்தில் செயல்படக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி தலைவர். பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், முத்தமிழறிஞர் கலைஞர் போன்ற தலைவர்கள் கடைபிடித்த கண்ணியத்தை அவரிடமும் தமிழ்நாடு எதிர்பார்க்கிறது. ஆகவே அவருடைய உரை தாவேகாவுக்கு எதிரானது என்பதை விட தமிழ்நாடு முதலமைச்சரின் அரசியலுக்கு எதிரானது என்பதை விட பெண்களின் கண்ணியத்திற்கு எதிரானது என்று கட்சி சார்பற்றவர்களும் நினைக்கக்கூடிய ஒரு கருத்தாக அது அமைந்துவிட்டது. ஆகவே அது குறித்தவர் கட்டாயம் மறுபரிசீலனை செய்வார் அல்லது வருந்துவார் என்று நான் நம்புகிறேன். யாராயிருந்தாலும் நான் உட்பட நம்முடைய உரைகளில் பெண்களை கேலி செய்யும் வகையில் அல்லது கொச்சைப்படுத்தும் வகையில் பேசக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். அவருடைய பேச்சு தமிழ்நாடு முதலமைச்சரை இழிவுபடுத்தியது அல்லது தாவேகா அரசை விமர்சித்தது என்பதை தாண்டி பெண்கள் வருந்தும் அளவுக்கு அமைந்துவிட்டது என்பதுதான் வருத்தத்திற்குரியதாகும். பட் அதுக்காக கைது நடவடிக்கை என்பது சரியா சார்? காலையிலே நேற்றுக்கு பேசியிருக்காரு, இன்னைக்கு உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கார். நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. ஒரு எதிர்க்கட்சி நாளை சட்டமன்றம் கூட இருக்கிற நிலையில், தொடங்க இருக்கிற நிலையில் அவரை கைது செய்ததில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உடன்பாடு இல்லை என்பதை தெரிவிக்கும் வகையில்தான் அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். அதுதான் ஆளுங்கட்சிக்கு நல்லது என்கிற கருத்தை ஏற்கனவே நான் பதிவு செய்திருக்கிறேன். 12 மணிக்கு வரைக்கும் நீங்க கைது பண்ணக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு காவல்துறை அதில் அவசரம் காட்டியது ஏன் என்று தெரியவில்லை. காவல்துறை தன்னிச்சையாக அப்படி செயல்பட்டதா அல்லது மேலிடத்து ஆணையின்படி செயல்பட்டதா என்று தெரியவில்லை. அந்த அணுகுமுறை ஏற்புடையதல்ல. அதை பலரும் விமர்சித்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதில் உடன்பாடு இல்லை என்பதை மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். உதயநிதி ஸ்டாலின் சொன்னதை நீங்க வருத்தப்பட்டுக்கூடிய ஒரு கருத்துன்னு சொல்றீங்க. அந்த அணுகுமுறை இதே மாதிரி பலர் ஏராளமானவர்கள் தமிழ்நாட்டில் பெண்கள் என்னை உட்பட சொல்றேன் இதுவரை கைது செய்யப்படவில்லை. அவர்கள் இது போன்ற ஒரு பொறுப்பு வாய்ந்த இடத்தில் இல்லை. தலைவர்கள் இப்போ இதுவரையிலும் கடந்த ஆட்சி காலத்தில் 5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நான் தவறியும் இப்படி எங்கும் பேசியதில்லை. அவருக்கு எப்போதும் டங் ஸ்லிப் ஏற்பட்டதில்லை. அந்த பொறுப்புணர்வு பொறுப்பு வாய்ந்த பதவியில் இருக்கிற போது தேவைப்படுகிறது. என்னை உட்பட சொல்லுங்கள், நாம் அதே கவனமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதை சுட்டிக்காட்ட வேண்டும்.